இந்த பொண்ணுக்கு ஒரு சின்னதாக ஒரு பற்றுதல் இருந்தால் செத்து போயிருக்காது. அந்த பெண்ணை பெற்றவர்கள் உங்கள் பெண்ணுக்கு பற்றுதல் கொடுங்க. கட்டி கொடுத்துட்டா ஒரு கடமை முடிஞ்சு போச்சு. இந்த ஒருத்தி தான் இருக்கா, இவளை கட்டி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சு போச்சு. என்ன கடமை முடிஞ்சு போச்சு? நீ இப்போ என்ன கடமையோட வளர்த்துட்ட? இப்போ என்ன கடமை செஞ்சு கொடுத்த? கலெக்டர் ஆகி பார்த்துட்டியா? அதுவும் கடமை. ஐபிஎஸ் ஆகி பார்த்துட்டியா? ஒரு கடமை. சொல்லு, கௌரவமாக சொல்லு. ஒரு விஓ ஆகி பார்த்துட்டேன்னு சொல்லு, கடமை. ஆமாண்ணா. கட்டி கொடுக்குறது ஒரு கடமையா? அது இல்லைனாலும் எடுத்துட்டு ஓட போகுது ஒருத்தன். ஏம்மா உன் அப்பனால கட்டியெல்லாம் கொடுக்க முடியாது, காசு இல்லை, நீயே பார்த்து ஏதோ ஒன்று லைஃப்பை செட்டில் பண்ணிங்கன்னா அது படிச்சிருந்தா நல்லா அப்பலே கல்யாணம் பண்ணிட்டு போகுது. ஏங்க எவ்வளோ பேர் லவ் மேரேஜ் பண்ணவங்க நல்லா இல்லையா? நல்லா இருக்காங்க. எவ்வளோ அரேஞ்ச் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகலையா? ரத்தன்யா மாதிரி ஃபெயிலியர் ஆகலையா? எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையை நம்ம விஷன் என்னவா கொண்டு போகிறோமோ அதை நோக்கி தான் இருக்குது. நம்ம விஷன் சரியில்லைன்னா உடனே ட்ராப் ஆகிடுங்க. குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்காக வாடுற பாருங்க எப்படிலாம் வாழ்கிறாங்கன்னு. எங்கள் ரத்தன்யா போன்ற பாப்பாக்களுக்கு என்னோட அருமை சகோதர சகோதரிகளே, என்னோட சகோதரன்னு சொல்கிறேன், உன்னோட வாழ வர்றவா நமக்கு எவ்வளோ கனவுகளோட வாழ வருவா. சில பைத்தியங்கடையும் இருக்குது, டாக்ஸிக் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை எல்லாத்தையும் நீ ஒருத்தவங்க ஒரு மாதிரி மென்டலி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவை மருத்துவம். அவங்கள அடிக்காதீங்க, அவங்கள குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்காத. நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அடிச்சுட்டு போனாலே மருத்துவம் பண்ணலாம்.